அவளை சரிகமா போட்டுருவான். அம்மாட்டோடே சாரிகா மறையலி போடா. வணக்கம், நான் சரவணன் ஃப்ரம் டீம்லெட்ஸ். ஸோ வெல்கம் டு வாட் த ஃபிலிம். இன்னைக்கு வாட் த ஃபிலிமில் நம்ம என்ன படத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறதுனா செவன்ஜி ரெயின்போ காலனி. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற படம், நாங்கள் பேச போகிற படம் செவன்ஜி ரெயின்போ காலனி. திரு வெற்றிமாறன் யார் எடுத்த படம்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, அதாவது நாங்கள் பேச போகிற படம் என்னென்னா செவன்ஜி ரெயின்போ காலனி. இது செல்வராகவன் இயக்கத்தில் வெளியே வந்த படம். ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போன விட நாங்கள் சொல்லியிருப்போம், சொன்னோன்னா இருந்துச்சா கட் பண்ணிட்டான்னு தெரில. அடுத்த விட வந்து பசங்க கொஞ்சம் அதிகமாக வருவானுங்கன்னு போடும். 3 பேர் இருந்தால் இந்த மாதிரி 4 பேர் இருக்கும். பொண்ணுகிட்ட பார்த்துப்பீங்க. இவர் வந்து அம்பிவேல். இவர் வந்து ஐயோ அதில் எது பேர் சொன்னே, மனோஜ் ராஜ்குமார். ஸோ இவன் வந்து கிஷோர். ஸோ நாங்கள் 4 பேர் தான் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தை பற்றி பேச போகிறோம். அவ்வளோதான், ரைட். அதாவது அந்த பையனுக்கும் அந்த அப்பாவுக்கு இருக்குன்ற உறவு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் எப்படி ஸ்டார்டிங்கில் போட்டுட்டாயிருக்கும். அது படம் போகும்போது போட்டுட்டு மாதிரி இருக்குல்ல. ஆமாம். அதை பற்றி படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் இருப்பான்டா ஹீரோ, என்ன கதிர். கதிர். ஆமாம், அவனுக்கு ஏரியாக்குள்ளே 4 ஃப்ரெண்ட்ஸு. என்ன 4 ஃப்ரெண்ட்ஸ். 4 தானே, 4ஓ 5ஓ எத்தனையோ பேர் விடு, கூட எத்தனை பேர் இருப்பானுங்க. படிக்காத தற்கூரி, படிப்பு வராது. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை. அவனுக்கு அப்பா வந்து இப்போ படித்து நல்ல பொசிஷன் போன ஆசை. ஆனால் அதை வந்து இவர் மதிக்கவே மாட்டான். அவன் வாட்டில் இருப்பான். அவனுக்கு எப்பவுமே ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டு ஜாலியாக இருக்கணும். என்ன அவர் தற்கொலைன்றது அவருக்கே தெரியாது. அது என்ன, ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக தெரியும் இவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். அது ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகும். அனிதாவின் பெயரால் அந்த ஹிடன் டேலண்ட் வந்து வெளியே கொண்டாடப்படும். அதில் வந்து எனக்கு ஒரு டைலாக் ஒன்று வரும்டா. ஒரு சண்டை ஒன்று வந்து இருக்கும். அவனும் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் சண்டை நடக்கும். நான் இருக்கா, அவன் வந்து எதிரே ஆல் பண்ணி சுற்றுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். அனிதா வந்து என்னை பார்க்க சொல்லும்போது ஸ்கூட்டில் போகும்போது அனிதா பார்த்துட்டு போயிடுமா. உடனே உன் ஃப்ரெண்டு அடிச்சுன்னு இருப்பானுங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு சரியான வந்து ஒரு இது நான் செவன்ஜி ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். இவங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பார்க்க சொல்ல எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதில் வந்து என்ன தெரியுமா டைலாக் வரும், எங்கேருந்து ஒரு சேரியில் வந்துட்டு இங்கே வந்து இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லுவான். எனக்கு அப்போ தான் தெரியும், ஓகே அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக தெலுங்குக்காரனுங்க போல. இவன் மட்டும்தான், இவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்து ஆக்சுவல் சென்னை ஃபேமிலி போல எனக்கு அப்போ தான். ஆனால் அப்பார்ட்மெண்ட் வந்து சென்னை தான் இருக்கும். வடக்கு இல்லை, தெலுங்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கு தானே, கன்னடா கூட. அந்த ஃபோன் எடுத்து வச்சு பேசுகிறோம். நான் இப்போ இப்படி நினைக்கிறேன் ப்ரோ. எட்டி பார்க்குறேன், ஆனால் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. யாரு அடுத்தே விட்டானுங்க. அதான் எனக்கு அந்த ஒரு போஸ்ட் வந்து செம்மையாக பாதிச்சது. அது வந்து அந்த சேரிலேருந்து எங்கேயோ வந்து பண்ணிருக்கான். இவனால தான் நம்ம காலனிக்கே ரொம்ப கெட்ட பேர் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னிருப்பானா. அதுக்கு முன்னாடி அந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தெரியவே தெரியும். எல்லாருமே வந்து எப்படி சொல்ல, எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி தான் போட்ட டைன் இருக்கும். அவன் வந்து வேற அப்படிலாம் தெரியவே தெரியாது. அந்த வயசுக்கு அந்த பசங்க எப்படி சுற்றி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவனும் சுற்றி இருப்பான். வந்து என்ன பண்ணது தெரியாது, சுற்றி தான் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் இது என்ன சொல்கிறது, நமக்கே ஒரு ஸ்பார்க் அடிக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியவே இல்லை. 2வது முறை படம் பார்க்கும்போது தான், அதாவது ஃபஸ்ட்டு நான் சின்ன பையனாக சொல்ல பார்த்தது. இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் புத்தி சோதனைலாம் வந்ததுக்கப்புறம் உட்காந்து பார்க்கும்போது அது பெயின் ஒன்று தெரியுது. அப்போ சின்ன வயசு பார்க்கும்போது ஒன்றுமே புரியும். ஆமாம், ஏன் அவன் லூஸ்மா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. அந்த இந்த மாதிரி நமக்கு ஒரு சில விஷயம் நடக்கும்போது தெரியுது, இவன் லூஸ் இல்லடா, இவன் நம்ம கேஸ் தான். எனக்கு என்னன்னா அவன் எழுந்த கேரக்டர், ஓகேவா, அந்த கேரக்டர் வந்து ஒரு பாட்டில் எழுதிருப்பான். நம் வயதிற்கு வந்தோம் அந்த பாட்டில் எழுதிருப்பான். அதில் வந்து அந்த படம் ஃபுல்லாகவே
அந்த ஒரு கேரக்டர் அவன் எப்படி இருக்க போறான் சொல்லிட்டு அது இப்படிதான் இருந்தான், பாஸ்ட் இப்படிதான் இருந்தான், படத்துலயும் இப்படிதான் வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க சூப்பரா. அதில் வந்து ஒரு சின்ன சாரி என்று கேட்கும் போதும் சாரி என்று கேட்கிறது. அப்போ அந்த பொண்ணு முகத்தில் இருக்குது, கனவுலாம் பொண்ணு தான் வரும், பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கும், நாங்கள் வயசுக்கு மட்டும் சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சீரட் சுற்றுறது தற்கொலை சுற்றி அந்த ஃபுல்லாக அந்த சாங்காக காமிச்சிருப்பேன். சொல்லுவாங்க சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆமாம், அது ஃபஸ்ட்டு வந்து கதிர் வந்து அனிதாவை பார்க்குற விதம் வந்து ஒரு லஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு காம பார்வையாக பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அவன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாரு. அனிதா வந்து செருப்பால் அடிச்சிருவான் பஸ்ஸில் அந்த ஒரு பெரிய சீன் நடக்குமா, அந்த சீனை பற்றி தனியாக பேசுவோம். அதெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் வந்து திரும்ப வந்து அவன் கிஷோர், அவங்க ஆளு கிஷோர் பேர் வச்ச எல்லாம் இதாக இருக்கானுங்க. அது ஒரு கேரக்டர் பேர் கிஷோர். படமே பார்க்காம உட்காந்து யாரு கிஷோர், யார் ராமானுஜோ, யாரு பிஜி ஜீரோ, மனோரமா யாரு படத்துல வச்சிருக்காங்களா படத்தை பாருடா பார்க்கும் போது உட்காந்து தாலியை தூக்கிறானுங்க. அவன்கிட்ட வந்து போய் சொல்லுவான், அனிதா போய் சொல்லுவான் எதுக்கு இப்படி பண்ணுறா, அவன் ஞாபகம் இருந்தால் நீ இறங்கி போய் அடி அப்படி சொல்லுவானா. அவன் காரில் உட்காந்து ஆள் அமைச்சு அடிச்சு விட்ருவான். கதிர் தலையில அடிச்சு ஓட விட்டதுக்கப்புறம் வந்து சொல்லுவான் எனக்கு வந்து அவனோட லவ் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த அந்த டாப் லோக்கர் வச்சிருக்கேன் அதுல அந்த இடத்துல வந்து கதிர் யாருன்னு கதிரை ஒரு ரிலீஸ் பண்ற ஒரு டைலாக் ஒன்று சூப்பரா இருக்கும். என்ன டைலாக்னா, பொறுக்கி ஒரு ஏம் இல்லாம பிச்சைகரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிர் வந்து எதனால வந்து இதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டான், அவரு ஒன்றும் தெரியாத ஃபேமிலி ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அப்பா அடிச்சு கூட தெரிஞ்சுக்க மாட்டான். ஒரு பொண்ணு அவன் லைஃப்ல வந்து ஒன்று இப்போலாம் வந்து அவனே அந்த மாதிரி அந்த அந்த விஷயம்லாம் அந்த உள்ள கைவிட்டு அந்த விஷயம் மேட்டர்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அவனுக்கு அசிமேட்டுக்கு அப்புறம் அவன் தன்னை ரிலைஸ் பண்ணுவான் அந்த பொண்ணுக்காக. இது தெரியுது ஒரு இந்த மாதிரி ஏமெல்லாம் சுற்றிட்டு இருக்கலாம் எல்லாம் யார் பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு டேலக்கு அது ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும் அவன் பேசும்போது அந்த பொண்ணு. இதில் அங்கேதான் அனிதா வந்து கதிரை வந்து ஒரு ஒரு அங்கேதான் அதான் வந்து அனிதா டர்னிங் பண்ணிட்டா இருக்கும். அங்கேருந்தான் அதுக்கப்புறம் வந்து கதிரை வந்து பார்த்து பேசுறதா இருக்கட்டும், நைட்டு காலைல 5 மணிக்கு படிக்க கூப்பிட்றதா இருக்கட்டும். அந்த 5 மணிக்கு சரியான சீட்ரா அது. லட்சுமி வெள்ள பிச்சுட்டு இதுதான் கதிர். கதிர் கதிர் வாமா பரதேவதை பாரு இவன் தான் கதிர் கூட்டு போ நல்லா இருப்ப ஒத்தப்படுது படத்தோட மழை வந்துடும் போட்டு சிரிப்பான் பாரு. சரியான ஃபன்னா இருக்கும் படம் அந்த போர்ஷன்லாம். அதுக்கப்புறமேட்டா ஒரு ஐயோ இதோ ஒரு சின்ரா அஜிஜோ அண்ணா வந்துச்சுரா. சரி உனக்கு என்ன தோணுச்சு சொல்லலாம், நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் உன்னை வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக உன்னை வந்து அட்டாக் பண்ணியிருக்கல என்ன ஒரு சீனு. கிளைமேக்ஸ் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் நான் போல இதுக்குள்ளேயே பேசலாம், இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் பேசுவோம். இருக்குமா டைம் எடுத்துக்கிறோம் கட் பண்ணிக்கலாம். அப்போ அப்பா சீனு வந்து கிளைமேக்ஸ் நம்ம இருக்கும் அந்த வேலை கிடைச்சிடும் அது ஓகே. அதுக்கு என்னன்னா அப்பா முன்னாடி வந்து இந்த கதிர் வந்து ரிசல்ட் வந்தாச்சான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பான். அப்போ வந்து அந்த பேப்பரில் போயிடுச்சு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபீலிங்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுவாங்க. இந்த நாய் புக் எடுத்து பார்க்கதே இல்லை, பிளாட்ஃபார்ம் கூட இப்போ இதில் கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கு சொல்லிட்டு சொல்லணும் அப்பாவே. கதிர் வந்து ஒரு மாதிரி கூனி குறுங்கி நிற்பாங்க அப்பா இதில் அந்த அந்த சீனில். அதே சீனு அந்த இன்டர்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேலைலாம் கழிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அப்பா ஏமா இப்போ பால் வாங்கிட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் சீனே அவனுக்கு அப்போ இன்ட்ரோ அவன் இதுவே யாரா சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவான் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன லுங்கி ஒன்று ஏற்றி கட்டு அந்த சீனாக போயிட்டு குண்டி திறமை கட்டிக்க சொல்லிட்டு அப்படி கட்டிட்டு போக முடியும். அப்புறம் தான் வந்து அந்த சாப்பிட்டுக்கும் போது அந்த சண்டை சீன் நடக்கும். அப்போ வந்து கதிர் வந்து ஒரு மாதிரி கூனி குறுகி நிற்பான். கட் பண்ணா
அதே வந்து கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன பண்ணுவா, அவங்க அப்பா வந்து பால் வாங்க வந்து இவன் அனுப்பான். அவங்க அப்பா பால் வாங்க. அப்ப வந்து இவங்க அப்ப வந்து அவங்க அப்பா கதிர்னா அவங்க அப்பா பார்ப்பான், கீழே பால் பேட்டை பார்ப்பான். அப்ப வந்து அவங்க அப்பா ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி கூனி குறுக்கி நிற்பாரு. இப்ப வேலைக்கு போயிட்டா இவன் நான் இல்லை நம்ம பத்தில சொல்லிட்டு. அப்ப வந்து 2 பேரும் வந்து ஃபேஸ் ஆஃப் நடந்து போவாங்க. அந்த டைம் 2 பேரும் ஒரு ஜர்க்கு வச்சுப்பாங்க, இந்த பக்கம் போகும்போது. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங் இருந்துச்சு. ஒரு என்னன்னா நம்ம வந்து நம்ம அப்பா நம்ம தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாரு. நம்ம அப்பா இதுலேயே அப்பா வந்தப்பா நான் சமைச்சது காசுனா அப்பாவுக்கு ஒரு பெருமை. அந்த டைம்ல நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா எனக்கு அது நடந்துச்சு. அது எனக்கு எப்படி அது வந்து கூனி குறுகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதே சமயம் வந்து அதுல ஏதோ ஒரு அவங்க அப்பாக்குள்ள ஒரு பெருமை அந்த ஒரு மதிப்பு வருது. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சம்பாதிச்சு காசுனால இல்ல, என் பையன் வந்து நீ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, உன்ன சம்பாதிச்சவங்க தலைமை கொட்டவா சொல்றோம், உன் லைஃப் நீ பாத்துக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீ இந்த லைஃப் வாட சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த சண்டையில கேட்பாரு. அப்போ வந்து என் பையன் வந்து வந்துட்டான் நீ சொல்லிட்டு அந்த சீன்லயும் அவங்க வந்து அப்பா வந்து பெருமைப்படுவாங்க. அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட ஆசைப்படல, இப்போ நீ எனக்கு காசு எடுத்து கொட்டணும், வந்து எனக்கு சமைச்சு போடணும், 4 பேர்ல நான் மதியமா நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படல, உன் லைஃப் நீ பாத்துக்கணும் சொல்லிட்டு தான் அவங்க அப்பா கேட்கறாரு. அது அவன் பையன் பண்ணிட்டான்னு உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு பெருமையும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சந்தோஷமா. அது நமக்கு அது கில்ட்டாகாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவா. வந்து அந்த காலைல அவன் வந்து நான் போறது சீனுக்கு முன்னாடி நைட்டு வந்து இவன் அந்த சீன் தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு கேட்பான், புள்ள தூங்கிட்டு இருப்பான் சொன்னோடனே போய் அவன் அப்படி அடிக்கிறீங்க சொல்லிட்டு அம்மா பேச சீனாட்டு. சரி, இந்த டைலாக் போர்ஷன்லாம் வந்து எப்படி ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளை எந்த கோணத்துல வந்து பார்த்து இதெல்லாம் பண்றான் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லா அப்பாவும் அப்படிலாம் இல்ல, மெஜாரிட்டியான மிடில் கிளாஸ் அப்பாக்கள் அப்பாவோட ஒவ்வொரு அடிக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல தெரியும். இப்போ என் அப்பெல்லாம் வந்து நான் அச்சதே இல்லை, ஆனா பங்கமா நான் அசிங்கத்தவர். பங்கமா நான் அசிங்கத்தவர். காரணம் வந்து அது அசிங்கூட நான் பண்றது அதுதான் பண்றேன். நான் பண்றது எனக்கு சொல்லும் போது என்னால ஏத்துக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதை ஏத்துக்கிட்டு நான் அதுக்கு ஆப்போசிட்டா நான் ரியாக்ட் பண்ணும்போது கூட எடுத்துக்கலாம் தானே. அது ஆப்போசிட் அம்மா தாய் எப்போ தாய் ஒரு சுட்டி காட்டி வந்து நமக்கு சொல்றாங்க நீ இப்படிலாம் இருக்கடா இப்படிலாம் மாறிட்டான்னு சொல்லும்போது அதை நம்மளால ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு மணி ஸ்ட்ரகிள் வருது, நமக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லவ்வில் நம்ம தோற்று போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா வந்து வேணுனாலும் ஒரு 20 வயசுக்கு மேலே அப்பாட்ட போய் அப்பா 10 ரூபா கொடுன்னும் போது அப்பா நம்ம பார்க்குற ஒரு பார்வையாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே போய் கொடுக்கணுன்றது வந்து ஒரு கண்டிஷன் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு முக்கால் பங்கு மிடில் கிளாஸில் அது வந்து ஒரு தேவையாக இருக்குது, அடிப்படை தேவையாக இருக்குது. நம்மளால் நல்லா நடக்க முடியுது, ஓட முடியுது, ஒன்று பண்ண முடியுதுன்னா போய் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு விட்டு கொடுன்றது வந்து அப்பா மக்களோட ஒரு ஏக்கமாக இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்மளை ஏதோ ஒரு கட்டத்தில் படிக்க ஏதோ ஒன்று அவங்க கிட்ட இருக்க பணத்தை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம மேலே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம திருப்பி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம முதலீடு பண்ணாமல் இருக்கும்பொழுது அதில் வர ஒரு கோபத்திலையும் ஒரு வருத்தத்திலையும் வர வார்த்தைகளை நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருந்து அதை கடந்து நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும்பொழுது நம்மளாலே இப்போ நமக்கே தெரியும், நம்ம வந்து மாதம் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், இவ்வளோ சம்பளம் வாங்கும்போது அந்த சம்பளத்தில் என்னென்னா நம்ம பண்ணுறோம், அது நம்ம பத்தலைன்ற ஒரு சூழல் வரும்போது நம்ம அந்த சங்கம் தான் நம்ம அப்பா யோசிப்போம், நம்மளால இவ்வளோ சம்பாதிச்சு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே, சம்பாதிச்சிருப்பேன் அப்பா 5000 சம்பாதிச்சு நான் கான்வென்ட்ல படிக்க வச்சான்னும் போது அப்போதான் ஆக்சுவல் அப்பாக்கள் யாரு அப்படின்றத வந்து அம்மாவுடைய பங்கு இருக்கும். உடனே வந்து ஃபெமினிசம் தூக்கிட்டு வந்துருவாங்க. பொதுவான மிடில் கிளாஸ்ல நடக்கிற ஒரு சினாரியோ இது, ஓகேவா? எங்கள் அம்மா அதுக்கு இல்லைன்னா எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க. இந்த படத்தில் அப்பாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு அப்பாவை பற்றி மட்டும் பேசணும். அம்மாக்கள் ஆக்சுவலாக அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து அம்மாக்களை பற்றி பெருசாக காட்டி அது எனக்கு ஒரு வருத்தமாகவும் இருந்துச்சு. சைடு பை சைடு அம்மாக்களையும் காட்டியிருக்கலான்றது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் அந்த செல்வாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது எப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணி எடுத்தோன்னு எனக்கு புரியல. ஆனால் எனக்கு அது வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு, அம்மாக்களையும் கொஞ்சம் காட்டி. ஏன்னா வந்து அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அதான் சொல்றேன். அதனால அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வீட்டு விட்டு கிளம்ப சொல்லிட்டு பேக்கெட்ட சொல்லி கதிர் இருடா சொல்ல முடியும். அவங்க அப்பா வந்து தள்ள அடிச்சுக்கும் போது அவங்க ஹஸ்பண்டை வந்து அடிச்சுக்காதீங்க சொல்லதான் அவ்வளோதான் முடியும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால. இந்த ஒரு என்ன சொல்றது, ஆனா வந்து அவங்க அம்மா வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கலாம். அம்மாக்கும் ஒரு பையனுக்கு ஒரு கனெக்ட் அது இல்லாதப்போ அது ஒரு இன்கம்ப்ளீட் தான் இருக்கு. அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்பா பையன் ஓகே, அந்த ரோல் மேஜரா அதெல்லாம் அக்செப்டபிள் தான். நான் வந்து குறைய நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும்ல நமக்கு, நம்ம வேணா அது நம்ம அப்பா கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, நம்ம அம்மாவோட கனெக்ட் ஆகிற விஷயம் எதுவுமே இல்லைன்னும் போது அது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறையா அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது ஒன்று இருந்துச்சு. செல்வா ப்ரோ
ஆட்ஸாப் அப்பா போஷனுக்கு மட்டும் தான் அம்மா போஷனுக்கு அப்போ நான் குழந்தை ப்ரோ குஞ்ச பூச்சி ஒண்ணு கடிக்க தெரியாது வயசு அது. அப்புறம் மெயின் வந்து இல்ல கேரக்டரேஷன் எழுதுறது தான். கேரக்டர் எந்த ஒரு கேரக்டர் எப்படி காட்டுறோம், எப்படி போகுது அந்த கேரக்டர், எதனால சேஞ்ச் ஆகுது, லாஸ்ட்ல அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, அதுக்கு அந்த கேரக்டருக்கு எல்லாம் ஒரே காரணம். அவன் சேஞ்ச் ஆகுறது சரி, லாஸ்ட்ல அவன் இருக்குது சரி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு பெண். அந்த பெண்ணு தான் அனிதா. எல்லார் வாழ்க்கையிலும் அந்த பொண்ணோட ரோல் வந்து பயங்கர டாமினண்டா இருக்கும். கிஷோரோட வாழ்க்கையிலும் இருக்கும், கதிரோட வாழ்க்கையில இருக்கும், அவரோட பர்சனல் லைஃப்லயுமே இருக்கும். கதிர் எடுத்துக்கோ, என்னன்னா கதிர் வந்து ஒரு ரூடான பர்சன். அதுல காமிச்சிருப்பாங்க பொண்ணுன்னா இங்க எடுத்து பார்ப்பான். அதுல கூட ஒரு லட்சுமின்ற ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லும். எப்படி ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிரு, அது வந்து கிட்ட சொல்லுவான். அது கட் பண்ணிட்டாங்க. எது சொல்ல வந்து என்னன்னா அதே இவன்னா இந்த கிஷோர் ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தியா, அனிதா வந்து படிக்கட்டு மேலே நின்றுப்பா, இவன் வந்து அப்படி ஒரு கிஸ் அடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு கொடுக்கணும் ஓகேவா சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். ஆனா கதிர் வந்து அவன் கிஷோர் வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்ல மாதிரி அடிச்சுட்டு ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம கிஸ் அடிச்சுட்டு அந்த பொண்ணு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உனக்கு எப்படி தோணுது அது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கையில காசு இருக்கு. அந்த ஒரு இதுல வந்து கிஸ் அடிச்சுட்டு போடுவான். கதிர்கிட்ட அப்படியே அவங்க ஆப்போசிட். ஆனா வெளியே வந்து நான் அப்படிதான் இருப்பேன், என்னோட கேரக்டர் தான் சொல்லிட்டு இப்படி காட்டுறான். ஆனா வந்து ஒரு பொண்ணு தொடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு வெளியே வந்து ஒரு மாதிரி படம்லாம் போட்டு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து இப்படி கை போட்டு உட்காந்துருக்கோம். அவன் கதிரோட தங்கச்சி சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு மாதிரி இப்படி அந்த சீன்ல வந்து அப்போ இவனோட கேரக்டர் வெளியே வருது. எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு பொண்ணை வந்து வாயில பேசலாம், இப்படி தொட்டுடலாம் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா வந்து உண்மையா ஒரு பொண்ணு தொடணும்னா கை கலர் ஒதுரும். அது ஒரு சீன் அது சூப்பரா சொல்லியிருப்பான். ஸ்கூல் டைம்லாம் எனக்கு அது பார்க்கும்போது இப்படி சொன்னல எனக்கு அந்த சீன் அது எங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில வந்து பொதுவா ஒரு கிரவுண்ட் மாதிரி போட்டு அப்போ வந்து அவங்க லைட்டா பண்ணிருப்பாங்க. தங்கச்சி நினைச்சு பொண்ணு அனிதா வந்து கதிர் மேல கை போட்டு கதிரிங்க உட்காந்துருப்பான், கதிரிங்க உட்காந்துருப்பான், தங்கச்சி உட்காந்துருக்கும், இன்னும் அனிதா உட்காந்துருக்கும், அம்மா கூட்டு வந்து தங்கச்சி போயிடும். இது என்ன பண்ணிருக்கும், தங்கச்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கை போட்டுருக்கும். அவனால அதை ஜீர்ணிக்கவே முடியாது, எப்படா கையை எடுப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பான். இதுவே அந்த இடத்துல கிஷோரா இருந்ததுன்னா அவ்வளவுதான் அடிச்சுன்னு வரைக்கும் ஆளு அனிதா கிட்ட வந்துட்டியா நாளைக்கு அது கிஷோர்ன்ற ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போவோம் பாத்தீங்களா. தேட்டர்ல கூட நீங்க பாப்பீங்க, பக்கத்துல எல்லாம் பொண்ணுக்கும் இவன் வந்து தலைவர் போயிட்டு இருக்க தலைவாத்துல கத்திக்கிட்டு இருப்பான். கிஷோர் அந்த பொண்ணு வந்து ஏதோ டீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கிஷோர் எகிருவான். கிஷோர் நீ இரு. அது அந்த பொண்ணு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பந்த காட்டுறது தானே. அதெல்லாம் வந்து நான் ஒரு நல்லவன் சொல்லிட்டு ஒரு காட்டுறது தானே. எல்லாரும் பார்வையிலையும் பார்த்து கதிர் ஒரு கெட்ட மாதிரி இருக்கு. ஆனா உண்மையும் கிடையாது, அந்த கிஷோர் கேரக்டர் தான். அந்த ஒரு அனுமதி இல்லாமல் தொடர்றதும் சரி. அப்புறம் வந்து கட்டாயப்படுத்தி நாளைக்கு நீங்க கிஸ்கூட்டு சொல்லிட்டு அந்த கட்டாயப்படுத்தி கேட்கறதும் சரி. இன்னொன்று வந்து அவன் அனிதாட்ட சொல்லுவான் வந்து இதுக்குன்னா நீ இதுக்கே நீ ஒத்துக்க இதுக்கு வந்து வீட்டில் மேலே பூஜை எதுவும் பண்ணிருப்பாங்க, ஏதோ அவங்க சடங்கு எதோ போயிட்டு இருக்கோம். அப்படியே அதை முடிச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் ரூமில் இருப்பாங்க. ஓகே இவங்க வந்து வற்புறுத்துவான், கட்டி பிடிச்சி வா பண்ணலாம் வா, யாரும் வரமாட்டாங்க, பண்ணல எதுவும் சொல்ல மாட்டோம், நம்ம என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லுவான். இல்லை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு வந்து அவன் வந்து ஏதோ பிளாக்மெயில் பண்ண மாதிரி பிளாக்மெயில் டேரக்டாக சொல்ல மாட்டான். நல்லா யோசிச்சு போறேன் அனிதா, இப்போ வந்து உங்க அப்பா கஷ்டப்படாம இருக்கனா அதுக்கு எங்க அப்பா கொடுக்குற பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மாவுமே ஒரு சீன்ல வந்து ஏன்னா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி வந்து நான் தப்ப சொல்ல ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து பிசினஸ் ப்ராப்ளம் லாக் ஆயிட்டாலும் அவங்க அம்மா வந்து கிஷோர் வந்து நல்லவன் நினச்சிருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, ஏன்னா நல்ல ஃபேமிலி ஒரு நல்ல வசதியான குடும்பத்துக்கு வந்தால் மட்டும் அது பொண்ணுக்கு அழகாயிடாது. பையன் எப்படிப்பட்ட பையன், மனசு எப்படி பண்ணணும் அதுதான் பார்க்கணும். பணம் அவங்க வீட்டில் எதுவும் பணம் தான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீன் ஒன்று வரும், கிஷோர் கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஜாடை மாதிரி கேட்குறியா, ஜாடை கேட்குறியா சொல்லிட்டு அப்படி கேட்பாங்க. அதே அம்மா தான் லாஸ்ட்ல அவங்க அம்மா அவன் பொண்ணு செத்துட்ட அப்புறம் கூட இவன் வந்து பொண்ணு என் கூட இருந்தா சொல்லிட்டு இவன் கயிறு சொல்லிக்க மாட்டான். அவங்க அம்மா அதே அம்மா தான் கழி வித்துருக்கோம் கதிரை லாஸ்ட்ல வாங்க பாத்தியா. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி உருக்கிடும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்போ அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல இன்னத்துக்கு நான் கதிரை வந்து கை பண்ணிச்சுன்னா என் பொண்ணு உயிரோட நினைச்சிருப்பான். அது அது ரொம்ப மாதிரி ஃப்ரீஸான மூமெண்ட் அந்த சீன்லாம். நம்ம என்ன நினச்சி நாங்கள் அந்த சீன்லாம் நடக்கும்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அந்த இப்படி சொன்ன சீன் நடக்கும்போது கதிர் வந்து எப்படியோ வந்து ஒன்று எதுவும் பேசவே மாட்டான், இல்லைனா வந்து உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படியே மாற்றி சொல்லுவான்,
எனக்கு ஏன் அப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, அந்த ஃபேமிலியே இந்த பொண்ணை நம்பிக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பா அந்த பொண்ணை வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு, அவங்க நம்பிக்கையில் நம்ம வந்து வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியல. அவங்க அம்மா வந்து முன்னாடியே வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. என் பொண்ணு வந்து லவ் கீட்ரிங் கார்டு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான். அப்போ வந்து அவங்க பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த பையன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இவங்க தெரியும். 2 பேரோட லவ் ரொம்ப பியூரானதுன்னு அதுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியும். அந்த சீன்லாம் எப்படி தூக்கி சாப்பிட்டு போகிற சீன் அதெல்லாம். அதுக்கப்புறம் பெட்ரூம் ஒரு சீன் வரும்டா. எந்த பெட்ரூம்னா, இவங்க வந்து கல்யாணம் அனிதா ஃப்ரெண்டு கல்யாணம், அதனால் வந்து மனோரமா கூட அனுப்பிச்சி வச்சுருவாங்க, ஒரு ஹோட்டலில் தங்குவாங்க. அப்போ அனிதா செக்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுவான். கரெக்டாக செக்ஸ் பண்ணி முடித்த உடனே இவன் கேட்பான் எப்படி இருந்துச்சு, ஓகே தான் அப்படின்னுவாங்க. ஓகே தான் சொன்னோடனே அவன் பார்ப்பான் அப்படி. அப்போ வந்து அனிதா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நீ எப்படி வந்து என்னை ஹேண்டில் பண்ண அப்படின்றது. எனக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவேன். அது அந்த ஹேண்டில் அந்த அந்த இது இருக்கு, அந்த எப்படி சொல்கிறது, லவ் மட்டும் தான் தெரிஞ்சு எதுவுமே லஸ்ட்டு தெரியலன்னு சொல்லுவான். அந்த அவன் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுனா சொல்லிட்டே இருப்பான். நீ என்னை வந்து நீ வந்து கை வைக்கும் போது எனக்கு வலிக்கூடாதுன்னு பார்த்து கை வச்ச, ஒவ்வொன்றத்தையும் டச் பண்ண, ஒவ்வொன்றத்தையும் பண்ண, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்வான். ஒரு லவ்னா என்ன, அந்த லவ்வுக்கான ஒரு அளவுகோல்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அந்த சீனில் அழகாக முடிச்சு விட்ருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அனிதாவும் கதிரும் வந்து வாழ்ந்து செத்துட்டாங்க, அந்த சீனில் வாழ்ந்து செத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு உடம்பு தூக்கி தோலில் போட்டுன்னு தெரிஞ்ச கதை மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த பெட்ரூம் சீன் தான் எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸ், எனக்கு தெரிஞ்ச அதுதான் கிளைமேக்ஸு. அங்கே தான் படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ட்ராமா. அது வந்து அதான் இப்போ சொன்னல, ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. யாரு கண்டா முதல் நாள் நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தா அவங்க 2 பேர். திரும்ப காலையில் ஒரு சின்ன அதுதானே இன்னும் பெரிய வழி. அவங்க சந்தோஷமாக இருந்து அப்படி செத்தா கூட பரவாயில்லடா, இவன் அடிச்சு விடுவான். அடிச்சுட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பான், லாரி அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கும், அடிச்சு ஏற்றிட்டு உருட்டுட்டு போவோம். அதுதான் மேற்கொண்டுது, அது அந்த அன்எக்ஸ்பெக்டட். அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு தடவை ஃப்ரீசன். அதுக்கப்புறம் படம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு அந்த லாரியில் ஏற்றுனது மட்டும்தான் மைண்டில் அப்படியே நிற்கிது. அதான் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஓடுது, அவங்க இப்போ பாடி தூக்க போகிறாங்க, போகலாம் வராங்க. ஆனால் படம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் என் மைண்டில் ஏறவே இல்லை. லாரி சேர்த்தான் தெரியுமா, அதோட அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு மைண்ட் அப்படியே. அதுக்கப்புறம் அதை தாண்டி படம் போகவே இல்லை. நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு நான் போய் எங்கன்னா கிணத்துல ஊந்துருப்பேன். ஆனால் அதை தாண்டி கதிருக்கு வந்து அவன் வந்து ஒரு வாழ்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம் அனிதா கூட. நீ என்ன வேணால் சொல்லு. ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அவங்க ஒரு பெரிய வேலையில் இருக்கிறது தான் காட்டுவாங்களே. படம் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து ஒரு கம்பெனிக்கு போவான், நனைஞ்சினே ஒரு கம்பெனிக்குள்ளே போவான். அதிலே தெரிஞ்சிடும், ஓகே நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கான், நல்ல மெட்டீரியல் தான் இருக்கான். ஆனால் வந்து அவன் அனிதா கூட வாழ்ந்துட்டு இருக்கான் சைமல்டேனியஸாக. லக்ஷ்மி வந்து கேட்பான் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அந்த வந்துட்டாங்களா கேட்பான். படமே அப்படி தான் போயிட்டுருக்கும், நடுவில் வந்து லைக் ஒன் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் போயிட்டுருக்கும். வந்து உட்காந்துருப்பான், லக்ஷ்மி வந்து கேட்பான், எப்போ கத்திரி வருவேன், மேபி ஒரு 10 மணி மேலே ஆகும்டா அப்படின்னு. சரி ஓகே, நான் மொட்டை மாடில் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். திருப்போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனிதா வருவா. அனிதா வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க, என்ன ஒர்க்கு, ரொம்ப அப்படியே வந்து கவிதை சொல்கிறது, அப்படியே தூக்கி போட்டுன்னு வாடி போட்டு கொஞ்சிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே லிப் கிஸ் பண்ணுவாங்க. லிப் கிஸ் சொல்லி நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுவா. எப்படி இருந்துச்சு ஒர்க்னா நல்லா போயிட்டு இருக்கு சொல்லுவா. அந்த அப்புறம் வந்து நிறைய பேசுவாங்கடா. அதான் அவங்க வந்து வேலை சம்மந்தமாக பேசுவாங்க. எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஹையர் போஸ்ட் தரான்னு சொல்லியிருக்காங்க, நீ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு அனிதா கேட்பா. நான் வேணாம், எனக்கு என்ன யோசிச்சுன்னு தெரியல, ஏன் அப்படி சொல்கிறேன், யோசிச்சு முடிவு அப்படின்னு பேசிட்டே இருப்பா. அப்படியே வந்து கேமரா வந்து இப்படியே போகும், அப்படியே டைட்டில் கடை போட்டாலும் டைட்டில் போட்டு இது போட்டு எண்டு கடை போட்டு விட்டுருவானுங்க. எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு லட்சுமி கேரக்டர், ஒரு கேரக்டர் இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கூடவே இருப்பான். அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் ஃப்ரெண்டு வீட்டு போக மாட்டான். கடைசியில் என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லலாம் கூட, அப்போவுமே அவனுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க வருவாங்கலாம் சொல்லிட்டு அவனும் சேர்த்து பேசிக்கிட்டு இருப்பான்.
வருவாங்க அந்த பஸ்ஸில் அடி வாங்கும் போதும் சரி எல்லாத்துலேயுமே கூட இருப்பான். அந்த பாட்டு விஷயத்துல கூட அவன் கூட இந்த ஃப்ரெண்டை கூட எதிரில் வந்து ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த லட்சுமி கேட்டால் அவன் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குதுலாம் செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது இப்போ படத்தில் ஒரு பாட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் விட்டுரு. அந்த கதிர் வந்து பஸ்ஸில் வந்து அனிதா செருப்பால் அடிச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து புல்லிங் பண்ணுவாங்க அவங்க ஏரியாவில் ஃபுல்லாக போட்டு வந்து ரேக் பண்ணுறது. அப்புறம் மொட்டை மாடியில் வந்து அந்த அவங்க ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த தெலுங்கானுங்கெலாம் நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும், மார்வாடி ஃபங்க்ஷன். அப்பண்டாவாதிங்களாடி மார்வாடி ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த அப்போ வந்து கண் பேசும் வார்த்தைகள் புரியுது அந்த பாட்டு வந்து வரும். நான் முத்துக்குமார் யோயோ ஒரு மனித வாழ்க்கையினுடைய அத்தனை மூளையிலும் போய் அந்த பாட்டு போய் தொட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த பாட்டோட வரிகள் வந்து போய் தொடர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வரி ஒன்று வரும், மொத்த ஒன் சைட்லவே வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தையை மட்டுமே கொண்டாடுது ஒரு வரி ஒன்று வரும். நான்லாம் ஓத்தாக என்னங்க என்ன அது இது அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி எப்படி இந்த 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 உளவியில் வந்து எப்படி வந்து ஒருத்தனால வந்து இந்த கோணத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற வந்து நாமுத்துக்குமார் மேலே வந்து ஒரு பெரிய அன்பு எனக்கு கட்டளை தமிழ் படத்துலேருந்தே இருக்குது. அந்த வந்து பரபர பட்டாம்பூச்சி அந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அந்த பாட்டாக இருக்கட்டும், பறவை எங்கே இருக்கிறாய், இது எல்லாமே ஒரு தாக்கம் கொடுத்துருந்தாலுமே இதில் வந்து இந்த 2 வரி, உலகத்தில் எத்தனை பெண்ணுன்றது மனம் ஒருத்தையை மட்டுமே கொண்டாடுது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒன் சைடில் முடிஞ்சே போச்சு. மொத்தம் ஒன் சைடில் 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். நிறையா 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 கவிதை அந்த மாதிரி தான் இருக்கும். அன்லாட மூன்றுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நாமத்துக்குமாருது, அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாம் டைம் கிடச்சா படி, சூப்பராக இருக்கும். அந்த அது வந்து உறவுகளை பற்றி நிறைய எழுதியிருப்பார். கவிதை மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு கதை இது இருக்கும். செமையாக அந்த பாட்டு செமையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு நினைத்து பார்த்தேன், இந்த 2 பாட்டும் நம்மளை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி என்ன பண்றதுனே தெரியாம அந்த கொடிக்கோர்லேருந்து அந்த அவளோட ஷால் எடுத்துட்டு போன கதிர் செத்து போனதுக்கு அப்புறமும் அந்த அவனோட பாயையும் தலைகான எடுத்து ஓடுவான். அப்பதான் அந்த ஷாட்டு எப்பா பயங்கரமா இருக்காது. அவன் கடைசி வரைக்கும் அந்த டிக்கெட் டேபிள்ல உட்காந்துட்டு போனான். அனிதாவுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அனிதாவுக்காக அவன் காத்திருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அது படம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அனிதா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அவன் எவ்வளோ காத்திருந்தாலும் அவளை மூவ் ஆனதுக்கு அனிதா வந்து அவனை இமேஜினரியாக ஒரு சீன் வருவா. திரும்பி பார்க்கும் போக்கதிர் கெட் ஆன் கோவன் வித் யுவர் லைஃப் சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ என் கூட அல்லாத அனிதா, ஏன் நம்ம இருந்தது நம்ம போனது வந்தது நினைவுகளை ஏன் சேர்த்து அழிக்கணும், நீ இது என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அனிதா வந்து கோவன் வித் யுவர் லைஃப் சொல்லிட்டு போவா. அது வந்து அந்த மாதிரி கேரக்டர் வேறு எங்கேயும் இருக்காது அனிதா மாதிரி கேரக்டர். எனக்கு கதிர் மொத்த படத்துலேயும் எனக்கு பார்க்கும்போது கதிர் வந்து தன் வாழ்நாள் முழுக்க வந்து காத்திருத்தல்லே அது நமக்கு வழியே தெரியுது. ஆக்சுவலான கதிருக்கு அது வந்து அதுதான் அவன் லைஃப், அதுதான் அவன் சந்தோஷமாக பார்க்குறான். நமக்கு வந்து நமக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். ஒரு இமேஜினரியில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னும் போது நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. எப்படி இப்போ நீங்கள் எவனுமே இல்லை, இப்படி திரும்பி நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், 3ஆம் மனுஷன் அங்கே தான் நான் பார்க்குறேன், அவனை எப்படி அடிக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டு. எனக்கு அப்போ தான் படம் பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து காட்ட மாட்டாங்க அனிதா உட்காந்துருக்க மாதிரி, அடுத்த ஃப்ரேமில் காட்டுவாங்க. எனக்கு அது வந்து நமக்கு வந்து திரும்ப ஒரு செகண்ட் நினைவு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அனிதாவும் சாவலன்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து செட்டாகி வந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஃப்ரேமில் இருக்காது, டக்குன்னு ஒரு ஃப்ரேமில் இருக்கும், டக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி விட்ருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப என்னதான். அதான் கதிர் வந்து படம் ஆரம்பிச்சு வந்து முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு தனிமை வந்து அவனை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே சரி, ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போட்டு விடுங்க அந்த காம்பவுண்ட் காலேஜ் காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து நம்ம சின்ன அண்ணன் இருப்பானுங்க. அப்போ வந்து இவன் சொல்லுவான், அனிதா வந்து நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் உன் தகுதிக்கு அதெல்லாம் வந்து நீலாம் பாஸ் பண்ணலாமான்னு சொல்லுவேன். 4 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு நண்பர்கள்ன்ற நிலையிலேருந்து விலகி போயிடுவாங்க. லக்ஷ்மி உட்பட. லக்ஷ்மி வந்து என்ன தான் நல்லா போட்டுட்டு போனாங்க. லக்ஷ்மி வந்து எப்படி சொல்கிறது, லக்ஷ்மி வந்து 2 சைட்லேயுமே இருந்தான். நான் ஃப்ரெண்டு கெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்தான், அட்வைஸ் பண்ணான். ஆனால் அவன் அதையுமே போனான். ஆனால் வந்து இந்த தகுதி பேசுகிறான் பார்த்தியா, அந்த சமயத்தில் வந்து லக்ஷ்மி அமைதியாக அங்கே நின்றுருப்பான். அங்கே லக்ஷ்மி அங்கே இருப்பான்னு இருக்க மாட்டானா தெரியல, டவுட்டாக இருக்குது.
ஆனால் அந்த வந்து அவன் தகுதி பற்றி பேசுவானுங்க. டேய் உன் தகுதிக்கெலாம் அந்த பொண்ணுலாம் நீ பார்க்கலாமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற போது இவன் வந்து கரெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாம் கோச்சிங் போடுவானுங்க. டே வாடா லூஸ்குள்ளே பண்ணுவோம் எல்லாம் கோச்சிங் போடுவானுங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவன் அந்த தனிமையை வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்துகிட்டே இருப்பான். எனக்கு அந்த ஒரு இதில் வந்து கதிரை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருந்தோன்னா அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் நார்மலாக வரும் அப்படின்ட்டு. பட் ஆனால் ரீசெண்டாக தான் கொஞ்சம் நிறையா புக்ஸ் படிக்கிறது, அந்த பழகிறது, சோஷியலைஸ் ஆகிருக்குது. அப்போ தான் தெரிஞ்சு நாட் ஜஸ்ட் பை அப்பியரன்ஸ். எல்லாருமே அப்பியரன்ஸ் பார்க்க மாட்டாங்க, கேரக்டரும் பார்ப்பாங்க, மனசும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் புரிஞ்சு. இந்த படத்துல கூட கதிருக்கு வந்து அப்பியரன்ஸ் பார்த்து தான் அனிதா ஏன் பிடிக்குன்னா அப்பியரன்ஸ் தான் வரும். ஒரு சீன்ல வந்து அனிதா ஷால் கட்டி நிற்கும் போது கூட அவனோட கண்புறம் கழுத்து கீழே தான் இருக்கும். அப்பவும் அவனுக்கு அது மட்டும் போடுவான். ரொம்ப அமைச்சோட தான் அவன் காட்டுவாங்க. ஏன்னா அனிதா வந்து ஒன்றும் பெருசாக அப்படியே உத்தமி மாதிரிலாம் சீன் இருக்காது. உத்தமி இந்த சீன்ஸ் இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியும். ஆனால் இவனுக்கு ஏன் வந்து அப்படி இவன் எங்கே வச்சிருமா அவன் டாப்பில் வச்சுக்கிறேன், எதுக்கு டாப்பில் வச்சுருக்குன்னா அந்த அழகுக்காக அப்படின்ற மாதிரி தான் நமக்கு போட்டுட்டாகும். ஆனாலுமே அந்த அழகு தான் அப்படின்னு நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறப்போ அந்த பெட்ரூம் சீனில் வந்து இவன் ரொம்ப தயங்குவான். கதிர் அவன் கூப்பிடுவா, வா ஓப்பனாக கூப்பிடுவான், வா அப்படி கூப்பிடுவா, எனக்கு இந்த நைட்டு அவன் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து அனிதா என்ன அனிதா சொல்கிற அப்படின்ட்டு கேட்டு நின்றுருப்பான். அப்போ கடந்து மேலே அனிதாவுக்கு வந்து கடுப்பாயிடும். நீ வந்தால் வரட்டு பொண்ணு திரும்பி உட்காந்துக்குவோம். அனிதா அதுக்கு சொல்ல அனிதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இவனுக்கு என்ன கவலை இருக்குன்னா நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், வா இங்கேருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கேருந்து எப்படி நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் அவனுக்கு இருக்கும். அனிதாவுக்கு அந்த ஒரு நைட்டு கூட நிம்மதியாக வாழணும், உனக்கு நான் பொண்டாட்டியாக இருக்கணும் ஒரு நைட்டு அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல வந்து அங்கே அழகு இருந்துச்சானா தெரில எனக்கு. அங்கே வந்து முழுக்க அன்பு தான். காமமும் இல்லை, அதான் எதுவுமே அங்கே முழுக்க அன்பு மட்டும் தான் அங்கே வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. கதிர் நினச்சிருந்தானா அனிதாவுடைய அந்த அனிதா ட்ரெஸ்ஸு கழட்டினா, அனிதா வந்து இவங்க முன்னாடி ட்ரெஸ்ஸு கழட்டுவா, இவங்க ட்ரெஸ்ஸு கழட்டினோடனே கதிர் பாஞ்சிருக்கலாம். பண்ண மாட்டான். என்ன தம்பி கேட்பான், அனிதா என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பான். அப்போது அந்த அழகு வந்து முழுமையாக வந்து வெளிப்பட போகுது, ஓகேவா? ஆனால் அது பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை. அதுதான் வந்து அவனுடைய லவ்வோட ஃபார்ம். அது அவன் வந்து காதல் அப்படி அணுகிறான். இப்போ நீ சொன்னது வந்து வாலி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. வாலி ரைட்டருக்கு சரி பாட்டெலாம் எதுவும் வரல. வாலி வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க, உங்களை பொறுத்தவரைக்கும் லவ் என்ன, காதல்னா என்ன, இவ்வளோ பாட்டு எழுதிட்டேன், இதுக்கப்புறம் நான் சொன்னால் நீங்கள் நான் அசிங்கமாக திட்டுவீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. காதல் தோற்றத்தை வச்சு தான் வருகிறது. டெஃபினெட்லி தோற்றத்தை வச்சு தான் வரும். ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு தான் ஒருத்தவங்க காதல் வரும். அது அதுக்கப்புறம் லஸ்டா மாறுறதும் லவ்வா மாறுறதும் அவங்க இருக்கிற கேரக்டர் தான் முடிவு பண்ணும். அது வந்து உனக்கு புரியுதா? அவர் அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியுதா? ஒருத்தனோட அழகை வச்சு தான் ஒருத்தனுக்கு வந்து லவ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உனக்கு கரெக்டாக அந்த ஆங்கருக்கு வந்து அது புரியல, ஓகேவா? அவள் வந்து கேட்குறா, என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு சாம்பார் சோறு பிடிக்குது, உனக்கு தக்காளி சோறு பிடிக்குது, சாம்பார் சோறு பிடிக்கல, நான் வந்து உன்கிட்ட கேட்க முடியுமா என்னடா சாம்பார் சோறு சாப்பிடணும்னு? அதே மாதிரி தான் அதுவும் அப்படின்னு மாதிரி சிம்பிளாக சொன்னார் அவர். இந்த சாம்பார் சோறு சொன்னாரான்னு தெரில, நான் அப்படி தான் இன்னும் சொல்லுவோம் டெஃபினேஷன் பண்ணுவேன். அவர் அதில் வேறு சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, 2 நாள் முன்னாடி பார்த்தது. வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன், என்னுடைய அழகியல் வேறு, உன்னோட அழகியல் வேறு. ஆமாம், நீ பன்னி குட்டியை ரசிப்ப, நான் கழுது குட்டியை ரசிப்பேன். ஐயா சீ பண்ணின்னு எனக்கு தோணும், அது சீ பண்ணி உனக்கு இல்லை, ஆஹா பன்னிக்குட்டியா அப்படி. அதுதான் காதல் அப்படின்றது வந்து எனக்கு என்னுடைய காலேஜ் செகண்ட் இயரில் வந்து தெரிய வந்துச்சு. ஓகே, எனக்கு அப்போ புரியல. வாலி இப்படி சொன்னோன்னு என்ன இப்படி சொல்கிறாங்க, அப்போ அழகாக இல்லாத பொண்ணெல்லாம் வந்து லவ் பண்ண மாட்டாங்களா யாருமே? உனக்கு தான் அழகு இல்லை, அவன் கண்ணுக்கு அழகு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஹிட்டான ஒரு விஷயம். இந்த படத்தில் 7Gல வந்து கதிருக்கும் அனிதாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். ஏன்னா இப்போ இருக்க இதில் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் லெவலில் வந்து அந்த கான்வர்சேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன்லேயே பேசிக்கிறது, வீடியோ சாட்லேயே பேசிக்கிறது, சாட் பண்ணிக்கிறது.
அதில் அந்த அது எமோஷன்ஸ்க்கு தெரியாது அந்த இதில் ஃபோன்லாம் வந்து ஒரு ஆத்திராவசத்துக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே இருக்கேன் இப்படி இருக்கேன் சொல்கிறது தான் தவிர்த்து காதல்ன்றதை வந்து ஒரு ஃபிசிக்கலாக டச் பண்ணி பேசுகிறதும் கூட எதுவும் கண்ணை பார்த்து பேசுறதும் மூஞ்சி பார்த்து பேசுறது இதுதான் வந்து லவ். ஃபோனில் என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் போது சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் சோறு அது கேட்காத முதல் ஃபோனை எடுக்கணும். மாவீரன் வழியை உணர்ந்தார். வழக்கமாக பேசலாம் பாரு. எல்லாத்துக்கும் அமைதியா இருந்துட்டு கரெக்டா போன் எடுத்தாங்க. மாவீரன் ஏமாற்றப்பட்டார். அதை கேட்டேன்ப்பா. கால் பண்ணி ஏன்டா கேட்கல, நீ அடிச்சோன்னே எனக்கு சரவணன் அடிச்சான்டா. சரி அவன்கிட்ட பேசிட்டேன். ஓகே ஏன்டா நான் அடிச்சதுக்கு மரியாதை யாரு? அவன் தான். நான் பக்கத்துல ஏரியா பக்கத்துல இருந்தேன். அவன் கூட்டு வர கண் சரி போன் எடுப்பேன், என்ன என்ன பண்றான்னு சொல்லிட்டு போன் அடிச்சுட்டேன். சரி பிஸின்னு வந்துச்சா? அவன் பிஸி தான் எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தான். அடிச்சு கூடான்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கே வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கே போய் எனக்கு அப்போ தான் லேட்டர் நான் ஃபோன் பண்ணேன் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமா அதுக்கப்புறம் சரவணன் பேசினான். சரி அதுக்கப்புறம் நான் நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டா. ஓஹோ அப்படின்னு பார்த்தா உனக்கு நான் என்ன பண்ணா சரி பேசி முடிச்சு அவன் ஃபோன் பண்ணல சொல்லாம அதுவும் நீ பண்ணிட்டியா? சரி உங்களை பேசியிருந்தேன் நீங்களாம் வந்து ஒன்னா இருக்குன்னு நினச்சிட்டு ஆமாம்மா அப்படிதான் பேசுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது வேற அவனுக்கு இருக்கு மனம் முடிந்தார் அம்பிவேல். அவ்வளோதான். சரி விடுவோம்மா. ஆனால் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி இருக்காத நீ எடுக்க மாட்டா வேற விஷயம். புண்டையில் ஓகே ஃபோன் பேசல என்ன லவ் இருக்கும். அந்த அந்த ஃபிசிக் அந்த நேரடியாக ஒரு உரையாடல் நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எங்கள் காதலை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து பழைய ஆட்களும் காரணம், இப்போ இருக்க ஆட்களும் காரணம். தோழமையோடைய ஒரு அடுத்த நிலை தான் வந்து இந்த அன்பா காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு காதல் ஒன்று இருக்குது. என்னென்னா மிஸ்ஸிங் பண்ணுறது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக லவ் பண்ணால் பார்த்தீங்களா? என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 2-3 வாட்டி பார்க்குற பொண்ணு கடிதத்திலே ஒரு காதல் போகும். அது வந்து ஒருத்தர் வந்து மனசுல வச்சுட்டே வாழ்றது வந்து ஒரு காதலுக்கும் மேல சொல்லலாம். எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஜெனியூனா இருக்கணும். நான் அவ்வளவுதான். அது வந்து இப்போ வந்து அதான் இப்போ மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆமா அதான் மிஸ்யூஸ் பண்றாங்க. கேக்குறாங்க. ஆமா ஃபோன்ல ஒண்ணு நேர்ல ஒண்ணு. நான் அவனை பார்க்கணும் போல இருக்குனா வீடியோ கால் பண்ணு. ரிங்டோனே அதான் எனக்கு. இவர் ரிங்டோன்ரா தீனா ரிங்டோன்ரா. திடீர்னு பேசிட்டு போய் திடீர்னு பாட்டு கொடுத்து கண்ணு அதனால எனக்கு தீனா யாருன்னு தெரியல சொல்றாங்க. இது இப்போ பிரவீனோட ஃப்ரெண்டு. பிரவீன் யாருன்னு தெரியாது. சாரி தெரியும். மொத்த காலேஜே இறங்கிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்றது ரொம்ப நல்லா கொண்டாது. அது பியூரா ஃபீல் ஒரு ஃபீல் ஒன்று வரும். அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். எப்போ பார்க்க அந்த ஒரு வாட்டி பார்த்துட்டு ரொம்ப 2 வருஷம் கழிச்சு நம்ம லவ் பண்ணுற பொண்ணு பார்க்க போகிறோம்னாவே ஒரு குஷி ஒன்று, ஒரு மஜா ஒன்று வரும். கிளம்புறோம் அப்படி கிளம்புறோம். அப்போ வந்து அது இங்கேருந்து ஜாலியாக போயிட்டு அந்த பொண்ணு பார்த்தோம் அழுதுரும். கண்ணில் எப்படி இருந்தாலும் கண்ணு கலங்கிடும். அது வந்து இப்போ இருக்க லெவலில் வந்து நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாள் கழிச்சு போறியா எப்படி இருக்க ஒரு ஹக் ஃபினிஷ் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஓகே பாய் அவ்வளவுதான். மெசேஜ் குட் பை குட் கேரக்டர். ஹாய் சந்தோஷ். வாட் a surprise. It's sudden surprise for me. What a sudden surprise. What a sudden surprise. Yes sudden surprise for me also. அந்த மாதிரி முடிஞ்சு போயிருந்து. அதோட என்ன சொல்றது, இந்த பீரியாடிக் லவ்ல சூப்பரா அப்படினா பீரியாடிக் லவ் முந்த காலத்துல பீரியாடிக் ஓகே ஹிஸ்டாரிக்கல் லவ் அது பீரியாடிக். பீரியாடிக் லவ் கரெக்ட்டா. Periodic also mentioned by votes from the directors from. அதான்டா எப்படின்னா இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லவ் எப்படின்னா அந்த நீ ஒருத்தையும் வந்து நினைப்பான் வந்து அவளை நான் லவ் பண்ணுவாளா அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் வந்து உன்னை லவ் பண்ணுவான். அது உனக்கு கன்வே ஆகும். கால் மட்டும் அண்ணா வந்துருக்கு பிரேமல வர இதட இன்டர்வியூ பண்றேன் ஏசு சொல்ற இடமாடா இது. என்னப்பா கால் தூக்கி ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்கு. இரு அவரே சொல்ல ஃபர்ஸ்ட் சொல்லு ப்ரோ. நாட்டுக்கு சொல்லுங்க. சரி எடிட்டிங்ல போட்டு பண்றோம். சரி ஓகே சரி பா. நானே மறந்துட்டேனடா. அதான் ப்ரோ இந்த மத காதல் பொண்ணை லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட கன்வே பண்ணிடுவோம் உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணால பண்ண முடியல, உனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம எதுவும் டார்ச்சர் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது புரிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சொல்றோம்.
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அக்செப்டிங். ஏன்னா லவ்ல வந்து அக்செப்டிங் ரொம்ப முக்கியம். அது என்ன கஷ்டமா, அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு, ஆனா உனக்கு ரொம்ப முழு ஈடுபாடு இருந்தா வச்சுக்கோங்க, அந்த டைம்ல நீ யோசிக்க கொஞ்சம் ஒன்னும் அந்த பொண்ணு தான். அதான் ஒரு பியூர் லவ்ன்றது. ஓகே, உனக்கு பிடிக்கலையா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன உன்னை எந்த ஒரு விதத்துலையும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் ஐம் ஸ்டில் லவ். ஆனால் வந்து நீ வந்து எனக்கு சொல்லக்கூடாது, நான் நீ என்னை லவ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட இது தானே. அவனுக்கு பிடிக்கல, நீ அதான் ஃபினிஷ், உனக்கு கதை முடிச்சு, நீ போய் நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஆனால் நான் லவ் பண்ணுறேன், நீ எதுவும் இது கேள்வி கொஸ்டின் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். உன்னை நான் டார்ச்சர் பண்ணாமல் இருக்குல்ல, அது ஒரு விதமான ஒரு அக்செப்டிங்கான ஒரு லவ் தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சொல்லலாம். சொல்லப்போனால் நம்ம பிரிஞ்சு பிரேக்கப் சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒரு பெரிய காயமாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மூவ் ஆகிட ஒரு சுச்சுவேஷன் அதுவும் ஒன்று இருக்கும். இது நான் எப்படி நம்புறேன்னா, நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவன்கள், ஓகேவா? யாரோ ஒரு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து தொலைகிறாங்க, ஓகேவா? அப்படின்னும் போது நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்குது. அப்போது அது எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம பேர் எழுதி வச்சுருக்கு, கரெக்டாக? டெய்லியும் காலைல எழுந்துச்சி ஒரு இட்லியோ தோசையோ கிடைக்குதுன்னா அது நமக்கானது, யாரோ ஒருத்தர் மூலயமா வருது, ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸு யாரோ ஒருத்தர் மூலயமா வந்து சேருது, இந்த கண்ணாடி, பல் செட்டு, ஜட்டி, பனியன் எல்லாமே யாரோ ஒருத்தர் மூலயமா நம்மகிட்ட வந்து சேருது. நம்ம போக்குவரத்து போகிறதுக்கு வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் ரோடு போடுறான். ஏதோ நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயம், நம்ம பிறந்திருக்கோன்றதுக்காகவே நமக்கு இவ்வளோ தரமும் நடக்குது. அப்படின்னும் போது நம்ம பிறந்திருக்கோம், நமக்கு ஃபிசிக்கலாக சில விஷயம் தேவைப்படுது, மென்டலி சில விஷயம் தேவைப்படுதுன்னும் போது அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் இங்கே இருப்பாங்க. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். கட்சியாக நான் சொல்லணும் இருப்பில்லையா? கடைசியாக என்ன சொல்ல இருப்போம்னா, லவ் பண்ணுங்க, விட்டு போனால் ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சூப்பர். வாட் ஹேப்பன்? யூ சோ சேட் அண்ட் பேட். ஆனால் அவன் சொல்லிட்டானே, நீ என்ன சொல்லு. நான் அதான் சொல்லணுமா? மச்சான் அக்செப்ட் பண்ணிக்க மச்சான், அதுதானா, அவ்வளோதான். ஆமாம், என்ன பண்ணுறது, போய் ஃபோர்ஸாக பண்ண முடியும். இதுக்கு அப்புறமே உனக்கு ஒரு வாழ்க்கை முடிஞ்சிடாது, உனக்கு இருக்கு, அவ்வளவுதான். கடைசியில அந்த படத்துல இவனுக்கு நடந்த மாதிரி கடைசியில இவனுக்கு என்ன இதே ஒரு வாழ்க்கை தத்துவம். மாமு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு கிடைக்கும், அவ்வளவுதான். சிறப்பானதா வரும் மாமா, அவ்வளவுதான். சிறப்பு குடிச்சா வருமா? சிறப்பானதா. ஓகே ஓகே. இல்லை அந்த ஃபோனில் பேசு. அது எதுக்கு ஆன் பண்ணி வச்சிருக்காது? இஃப் யூ பேட் ஐ அம் பேட். நினைக்கிறீங்களா? தென் பி ஐஸ், டோன்ட் பி யுவர் ஹார்ட். தமிழ் நீங்க யாருக்கு இங்கிலீஷ் தெரியும்? உன் மனசை வந்து நீ ஹர்ட் பண்ணிக்கூடாது, உன்னால பிரேக்கப்லாம் தாங்க முடியாது அப்படின்னா நீ உன் கண் வழியாவே பாரு, உன் மனசு வழியா பார்க்காது. நான் லஸ்ட் பண்ண சொல்கிறேன் ஆளு. லஸ்ட் கண் வழியா பாருன்னா பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் சைட் அடிச்சு போக சொல்கிறா இருப்பேன். அது ரொம்ப கனமா ஏற்றுக்காதுன்னு சொல்கிறாரு. பார்த்துட்டியா, முடிஞ்சு. அந்த டைமோட முடிஞ்சு. இது நம்ம லவ் நீ நினைப்பியா, லவ் பண்ணும்போது இந்த பொண்ணு நான் லவ் பண்ண சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுவியா? லவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணல, அதை விட்டு போகும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். பெருசு காசிஸ் வாஸ் இல்லைன்னா விட்டு போ. ஓகே நம்ம லவ் நாடா ரூம் போட்டு ஆக்சுவலாக லவ் இப்போ அப்படி தான் இருக்குது. லவ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பா வந்து பரியர் பேசுவோம். நிச்சயமா ஆமா, பரியர் மாமா பத்தி பேசுவோம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பரியர் பெருமாள் அதுல பேசுறதுக்கு அதுல வந்து சூப்பர் டிக்ஸ் வந்து பாருங்க, அது நல்லா வருங்களா? அது நான் வார்த்தையெல்லாம் பொறிக்கிட்டு இருக்கேன், சூப்பர் டிக்ஸ் அப்போலேருந்து பொறிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த வார்த்தை போட்டு பேசலாம் பேசுறது. ஆமா தே முடிஞ்சா ஃபுல்லா பார்த்து பேசலாம்டா. இவரும் பார்க்கறா, அவரும் பார்க்கறா, அவனும் பார்க்கறா, பேசாம மச்சான். அது ஒரு நாள் ஏய் 2 நாளா இங்க இருக்க 2 வீடியோ எடுக்கணும். அப்போ 3 அப்போ மொத்த பேர் பார்த்த மாதிரி நாளைக்கு எடுக்கலாம். நாளைக்கு எடுக்கலாம்டா. அந்த ஜோக் டு யூ. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இங்க தான் இருப்பேன். நீ இருப்பா ப்ரோ, இவன் கூட இருப்பான் ப்ரோ, இவன் கூட நாளைக்கு மாட்டேன் ப்ரோ. ஏய் மாமா, அப்ப நம்ம 4 பேரும் சேர்ந்து பார்த்த மாதிரி ஏதோ படம் வச்சிருந்தா அது பேசலாம்ல. சரி, இப்போ இந்த வீடியோ முடிச்சு விட்டு அப்புறம் பேசலாம். இந்த வீடியோ முடிச்சலாம். இந்த கடை விட்டுட்டு நானும் ரொம்ப நேரமா ரெண்டு கடை மூஞ்சி தூக்கு. ஏறி உட்கார், மூஞ்சி குத்து பேசு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடியோஸ் அமிகோ.
நண்பர்களே அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி.